வணக்கம். நேத்து நம்ம மார்க்கெட் பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா கடைசியில பார்த்தோம் அப்டின்னா, க்ளோசிங் கிட்டத்தட்ட ஒரு 159 புள்ளிகள் மைனஸோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்டின்னு பார்க்க போனா, நேத்து மார்க்கெட் ஏன் இறங்குச்சு அப்டின்றது ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு காரணம் தேடணும். ஏன்னா மார்க்கெட் இறங்க வேண்டிய சூழ்நிலையில இல்ல. நேத்து இந்தியா, யுகே டீல்ல பார்த்தோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே மொத நாள் ப்ளஸ், இன்னைக்கும் ப்ளஸ்ஸா இருக்கும் அப்டின்னு சொல்லி, நேத்து ப்ளஸ்ஸா இருக்கும் அப்டின்னு நம்ம எதிர்பார்த்த மாரி, ஆனா ப்ளஸ் இல்ல மைனஸ்ன்னு சொல்லி கடைசில நிஃப்டி மார்க்கெட்ட இறக்கி விட்டுருக்கு. அது இல்லாம நேத்து வேற எக்ஸ்பைரி வேற. ஸோ இதுவும் ஒரு காரணமா எடுத்துக்கலாம். நேத்து அது மாரி பார்த்தோம் அப்டின்னா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பங்குகள் கிட்டத்தட்ட 30% கிட்ட இறங்குச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு முன்னாடி எனர்ஜிய அதாவது அதிகமா வர எனர்ஜிய வித்து வாங்குறதுல இவங்க தனிக்காட்டு ராஜாவா இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்டின்னா, எம்சிஎக்ஸ்க்கும் என்எஸ்இக்கும் எனர்ஜிய ட்ரேட் பண்றதுக்கான அலோவ் பண்ணவும், இவங்களுக்கு அந்த வால்யூம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களும் வால்யூம் ஏன்னா ஒரு ஆளா இருந்து இப்போ 3 ஆளாகவும், போட்டி அதிகமாகவும், ஸோ இவங்களுக்கு அந்த வால்யூம் கம்மியாக ஆரம்பிக்கவும், இனிமேட்டு இவங்களுக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குமோ அப்படின்றதுனால நேற்று 30% கிட்ட இவங்களை அடித்து துவச்சிட்டாங்க நேற்று. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஐடி டெக் பங்குகள் நேற்று ஒரு பெரிய சரிவை சந்திச்சதை நம்ம பார்த்தோம் நேற்று. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, கோஃபோர், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி பெரிய ஜாம்பானோட பங்குகள்லாம் நேற்று பெரிய லெவலில் விழுந்துருது. அதில் முக்கியமாக பார்த்தோம் கோஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட விழுந்துருது. அதே மாதிரி பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஒரு 8% கூட விழுந்துருது முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னா. அதே மாதிரி ட்ரம்ப் ஒரு ஏஐ மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் சைனாலேருந்து தேவையான பொருட்களை சைனாலேருந்தும், தேவையான ஆட்களை இந்தியாவில் எடுத்து நீங்கள் அமெரிக்காவில் உள்ள பிரஜைகளை நீங்கள் பெருசாக எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டெக் கம்பெனி கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு. ஏதாவது அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளிநாடுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க. அது இல்லாமல் அவங்கள பெரிய சிஇஓ இந்த மாதிரிலாம் ஆக்குறீங்க அப்படின்றத பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணி பேசினதுனால நேற்று அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்த டெக் பங்குகள் விழுகிறதுக்கு. அது இல்லாமல் புதுசாக கம்போடியா, தாய்லாந்து பிரச்சனை புதுசாக கிளம்பியிருக்கு. இந்த சிவன் கோயில், கம்போடியாவில் இருக்க சிவன் கோயில் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து இப்போ பிரச்சனை குதிக்கும். அவங்க தாய்லாந்து கம்போடியாவில் இருக்கிற நேற்று கம்போடியாவில் அவங்க இராணுவ நிலைகள் மேலே ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இது கம்போடியா கிட்ட இருக்குது. இப்போ தாய்லாந்தும் எனக்கு சொந்தம் அப்படின்றதுனால இது ஒரு புது பிரச்சனையாக கிளம்பியிருக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ மிக்ஸ் பேக்காக இருக்கலாம். ஸோ மேலே ஒரு 50 புள்ளிகள் இறங்கிட்டு திரும்ப ஒரு 80 புள்ளிகள் இன்றைக்கி இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி இருக்குன்னு மார்க்கெட் பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. மண்டேலேருந்து தான் மார்க்கெட் நமக்கு ஸ்டடியாகவும் தோணுது. ஸோ ஓரளவு இன்றைக்கி மார்க்கெட் வீக்காக தான் இருக்க மாதிரி தோணும். பட் இதே க்ளோசிங் இதே இடத்துல முடிஞ்சது அப்படின்னா சூப்பராக தான் இருக்கும். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது. தேங்க்யூ.